கருணாநிதி ஒரு வம்பான பகையாவும் சரணாகதி கம்பீர கலைஞரங்கள் கருணாநிதி ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் நம் கழகம் காக்கும் ஸ்டாலின் கலைஞர் படைக்கு தளபதி நல்ல இதயங்களுக்கு அதிபதி ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் 40க்கு 40ஐயும் வென்ற ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதை தீராதீங்க, என்ன ஒரு பாட்டு. கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தை வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞாலம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. ஐபிஎல் நிகழ்ச்சி நடத்துறதுனால எல்லா இடத்துலையும் பேசுற மாதிரி வெறும் பேச்சோட ஆரம்பிக்காம மக்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் எது என்று சொன்னால் ஒரு விஷயத்தை சொல்வதை விட அதை பாட்டால் சொல்வது பல மடங்கு மக்களிடம் மனதிலே ஆழமாக பதியும். உதயசூரியன் என்ற சின்னத்தை எத்தனை சோர்களில் எழுதி வைத்திருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சாரத்தால் அதை கொண்டு செல்ல முயலாத ஒரு விஷயத்தை நாகூர் அனிஃபாவினுடைய பாடல் அந்த உதயசூரியன் சின்னத்தை கிராமத்தினுடைய மூலை முடுக்குகளில் எல்லாம் கொண்டு சென்றது. ஓடி வருகிறான் உதயசூரியன் உள்ளமெல்லாம் இங்கு பொங்கி மகிழவே ஓடி வருகிறான் உதயசூரியன். நம்ம கழகத்தினுடைய மேடையில் அந்த பாடல்களை பாடும் பொழுது அந்த உதயசூரியன் சின்னம் என்பது கழகத்தினுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய நெஞ்சங்களிலே பதிய வைத்தது இந்த மாதிரி பாடல்கள். இன்னைக்கு தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய ஒரு முக்கியமான விழா, அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் ரீல்ஸ் இந்த மூன்றுலையும் ஒரு முக்கியமான பகுதிகளை துவக்கி வைத்து அந்த செல்போனை ஒரு 60 பேருக்கு கையிலே கொடுத்து அதை கொடுக்கும் போதே இது ஒரு மொபைல் போன் அல்ல, எதிரிகளை தாக்கும் ஆயுதம், நம்மை பாதுகாக்கும் கேடயம் என்று ரொம்ப அற்புதமாக அந்த செல்போனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தார் நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சர். கல்வியை தேடி மக்கள் பள்ளிக்கூடத்திற்கு ஓடிய காலத்தை மாற்றி மக்கள் இருக்கும் இடத்திற்கே கல்வியை கொண்டு சென்ற ஒரு மாபெரும் புரட்சியை இந்தியாவில் செய்த ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்னுடைய அருமை தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவர் கூட யாராலும் நடக்கவே முடியாது. எங்க அதிகாரிகள்லாம் எல்லாம் மூச்சு வாங்கிட்டு அப்பா பிபி மாத்திரை எடப்பா அப்படின்னு அந்த மேடைகிட்ட வரும்போதே ஒரு பிபி மாத்திரை போட்டு தான் மேடைக்கு அவர் பக்கத்தில் உட்காருவாங்க. அவ்வளவு வேகமாக நடப்பார். அன்னைக்கு செக்ரட்டரியேட்டுக்கு அவரை பார்க்க போயிருந்தேன். அவருடைய மானிய கோரிக்கை மீதான விவாதத்துக்கு பதில் அளிக்கிற அன்னைக்கு அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக போனேன். அந்த சேம்பர்ல இருந்து சட்டமன்ற கட்டடத்துக்கு அவர் போயிட்டாரு. நான் அப்பதான் கிளம்பி வெளியே வர்றேன். எங்கட அமைச்சரை காண, அவர் போய் உட்காந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் சபாநாயகர் அறையை தேடி நாம் போய் நடையில் எப்படி வேகம் இருக்கிறதோ அது போல செயலிலும் மிகப்பெரிய வேகம். இந்த 2-3 ஆண்டுகளில் பள்ளி கல்வித்துறையை ஒரு மாபெரும் துறையாக மாற்றி பள்ளி கல்வித்துறையின் பொற்காலம் என்று மாண்புமிகு நமது தமிழக முதல்வர் அவர்களால் பாராட்டப்படுகின்ற அளவிற்கு பள்ளி கல்வித்துறையை கொண்டு சென்றிருக்கக்கூடிய என்னுடைய அருமை தம்பி, அதே மாதிரி மரியாதைக்குரிய நமது வர்த்தகத்துறை அமைச்சர், மிகப்பெரிய உயரம். அவர் பக்கத்தில் யார் நின்னாலும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அவருக்கு சால்வை போடுறதுக்கு சில பேர் படுற பாட்டை பார்க்கணும். ஸ்டூல் எடுத்து போட்டு அது மேலே ஏறி நின்னா சால்வை போடுவாங்க. அது மாதிரி 23 பேர் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் ஜெயிச்சிருந்த சமயத்தில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சட்டமன்றத்தை விட்டு வெளியே வந்து பேட்டி கொடுப்பாங்க. அப்போ எல்லாம் தலைவருக்கு பக்கத்தில் வந்து நிற்கணும்ட்டு அப்படியே இடிச்சுக்கிட்டு வந்து அந்த கேமரா முன்னால் வந்து நிற்பாங்க. இவர் அதை பற்றி கவலையே பட மாட்டார். எங்கன நின்னாலும் தெரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உருவம் நம்ம டிஆர்பி ராஜா. லாஸ்ட்ல நிற்பாரு.
அந்த முன்னால இடிச்சுக்கிட்டு போன ஆளு முகத்தை கூட காட்ட மாட்டாங்க. ஆனா ராஜாவோட பேசு தலைவருக்கு நேரம் பளிச்சுன்னு தெரியும். அது மாதிரி ஒரு மீடியாவுக்குள்ள நம்ம வரணும்னு முண்டி அடிக்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு ஒரு பர்சனாலிட்டி. அவருடைய 3 இன்சியலுக்கு நான் கொடுத்த விளக்கம் டிரான்ஸ்பாரிட்டி, டிரான்ஸ்பேரன்சி, ரெகுலாரிட்டி, பியூட்டி. டிரான்ஸ்பேரன்சி, ரெகுலாரிட்டி, பியூட்டி, டிஆர்பி. இந்த 3ம் கலந்த அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் பெற்றெடுத்த அருமை புதல்வர் நம்ம டிஆர்பி ராஜா அவர்கள் இங்கே வருகை தந்து நம் முன்னால பேச இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில வருகை தந்து வரவேற்புரை ஆற்றிய அருமையான பேர், அவர் பேரு முத்தமிழ் கருணாநிதி. பேரே முத்தமிழும் கருணாநிதியும் சேர்ந்து நம்ம தலைவர் பேரோட இருக்கு. வரவேற்புரை ஆற்றிய அவருக்கும் அருமை சகோதரர் மதிவாணன், அருண் உள்ளிட்ட வந்திருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா காலையில் ஆரம்பிச்சிருக்கு மீட்டிங்க, சாயந்தரம்னா நம்ம இஷ்டத்துக்கு பேசலாம். இப்ப மணி ஏறக்குறைய 11:15. நம்ம வர்த்தகத்துறை அமைச்சரும் பேசணும், அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போகணும். அதனால இது பொதுக்கூட்டம் அல்ல, இது ஒரு வாழ்த்துறை தான். அதனால இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பத்தினுடைய பிதாமகன் அரசியலில் யார் என்றால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். தொழில்நுட்பம் என்பது இல்லாத காலத்திலேயே தகவல்களை மற்றவர்களுக்கு மிக எளிமையாக சக்தி வாய்ந்த முறையில் பரப்பிய ஒரே அரசியல் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை தவிர வேற யாருக்கும் அந்த கெப்பாசிட்டி கிடையாது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு என்னை தம்பி அவர்கள் தெற்கு காணை ஒன்றியத்தின் பொறுப்பாளர்னு முரசொலியில பார்த்துட்டேன். பார்த்த பிற்பாடு என்னால் வீட்டில் சும்மா உட்கார்ந்துருக்க முடியல. ஒரு பெரிய வெப் சீரிஸ்ல நடிக்கிறதுக்கு கேரளாவில் என்னை ஷூட்டிங்கு கூப்பிட்டுருந்தாங்க, பொள்ளாச்சியில். அதாவது சத்யராஜ் ஹீரோவா நடிக்கிற தீவினை போற்று அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல நடிக்கிறதுக்கு டேட்லாம் கொடுத்துட்டேன். ஆனால் தம்பி விக்கிரவாண்டி தேர்தலில் அவரு பொறுப்பா இருக்காரு. நம்ம அமைச்சரே அங்கே போய் தேர்தல் பணி ஆற்றும் போது அவருக்கு கீழே பணியாற்றிய நம்ம பாடநூல் கழக தலைவர் நம்ம போய் ஷூட்டிங்கில் போய் நடிச்சுக்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு நானே தம்பிக்கு ஃபோன் பண்ணி, எங்க தம்பி வரட்டும், என்னை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிங்க, நானும் வர்றேன்னு வாலண்டியரா அவரிடம் சொல்லி அவர் பணியாற்றுகின்ற அந்த தெற்கு காணை ஒன்றியத்தில் அவர் கூடயே அந்த ஒரு நாள் முழுவதும் பிரச்சாரம் பண்ணி, முந்தா நாள் நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞரணி செயலாளர் அவர்கள் பேசுகின்ற அந்த மேடைக்கு முன்னால் நானும் ஒரு அரை மணி நேரம் பேசி அந்த பிரச்சாரத்தை நடத்தினோம். அந்த பிரச்சாரத்தில் போறப்ப தலைவருடைய அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு. எல்லா மேடையிலையும் என்னை பேச கூட்டு போயிட்டு இருந்தாங்க, எல்லா இடத்துலையும் பேசிட்டே வந்தேன். கடைசியா ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு கல்பட்டுங்கிற ஊர்ல. அதில் மாண்புமிகு நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜெகத்ரட்சகன், உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடி, நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எல்லாம் உட்காந்துருந்தோம். அவங்க சீக்கிரம் போகணுன்ட்டாங்க, 2 பேரும் முடிச்சுட்டு போனோம் அப்படின்னா தம்பி என்கிட்ட அண்ணே அவங்க 2 பேரும் பேசிட்டேன், நானும் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன், அவங்க பேசிட்டு நீங்கள் பேச வேணாம்னே அப்படின்னா பேசாமல் இருந்துக்கிட்டேன். சரி தம்பி கூட்டத்தில் பேச வேணான்ட்டு ஏதோ நேர காலம் இருந்ததுனால விட்டுட்டேன். என்னடா இவ்வளோ தூரம் கூட்டு இந்த பொதுக்கூட்டத்தில் நம்மளை பேச வைக்கலையே அப்படின்னு சொல்லும்போது தலைவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. செவாலியே சிவாஜி கணேசனுடைய அந்த பாராட்டு விழாவுக்கு தலைவரை கூப்பிட்டுருந்துருக்காங்க. பல அரசியல் தலைவர்களுக்கு மத்தியில் நம்ம தலைவர், ஆனால் அவர் பேரை நோட்டீஸில் போடல. தலைவர் என் பேரை போடலைங்கிறதுக்காக போகாமல்ல போய் உட்காந்துட்டார். என் பேரை போடலைங்கிறத அவரும் சொல்லலை. ஆனால் பார்த்துட்டு அவர் பேரை போட்டிருந்தா கூட இத்தனை தடவை அவர் பேரை சொல்லியிருக்க மாட்டாங்க. பெயரை போடாததால் தலைவர் அவர்கள் மன்னித்தருளும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு 25 பேர் அவர் பேரை திருப்பி சொல்லியிருக்காங்க. அப்பதான் தலைவர் சொல்லியிருக்காரு, என் பேரை போட்டிருந்தா கூட எனக்கு இவ்வளவு பேர் பாராட்டு தெரிவிச்சிருக்க மாட்டான், என் பேரை போடாததே எனக்கு பாசிட்டிவா அமைஞ்சிச்சு பார் அப்படின்னு தன்னை எதிர்த்து வீசப்படுகின்ற கணையை கூட மாற்றானுக்கு திருப்பி வீசக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு தலைவர் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். அவர் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். நெஞ்சுக்கு நீதியில் அவர் எழுதிய ஒரு கடிதத்தில் ஜப்பான்ல நடந்த ஒரு செய்தியை தொண்டர்களுக்கு அறிவிக்கிறார். நமக்கு தோல்வி வரும்போது, வேதனை வரும்போது, நமக்கு சறுக்கல் வரும்போது,
நமக்கு வந்து மிகப்பெரிய அவமானம் வரும் பொழுது நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஜப்பான்ல இருக்கக்கூடிய எரிமலை அதிகமா இருக்கிற நாடு ஜப்பான். அந்த எரிமலையில் இருக்க குழம்புகள்லாம் எரிஞ்சு அப்படியே ஆறு மாதிரி ஓடும். ஓடி அது ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி சாம்பலா மாறிடும். அந்த எரிமலை சாம்பலை எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்தி மற்ற நாடுகளில் ஏற்படாத ஒரு முன்னேற்றத்தை 4 மடங்கு விவசாயத்தில் அவர்கள் பலனை பெறுவதற்கு காரணம் அந்த எரிமலை சாம்பலை விவசாயத்திற்கு ஜப்பானியர்கள் பயன்படுத்துவார்கள். ஜப்பானியர்களுக்கு எது மிகவும் ஆபத்தான விஷயம் என்று எல்லோரும் சொன்னார்களோ அதையே அவர்களுக்கு வாழ்க்கைக்கு உரமாக பயன்படுத்தியதால் தான் இன்னைக்கு ஜப்பான் வந்து தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய நாடாக இருக்கிறதுன்னு கலைஞர் உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதத்தில் இந்த செய்தியை சொல்றார். அப்ப உடன்பிறப்புகள் உலகத்தை பற்றிய அறிவோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். ஒரு எழுத்தாக தொடங்கி வார்த்தையாக மாறி வாக்கியத்தை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வாக்கியங்களை சொல்லி அந்த வாக்கியத்தை காப்பியமாக்கி காப்பியத்தால் காவியமான தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். அவர் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். உலகத்திலே எந்த அரசியல் தலைவருக்கும் தன்னுடைய தொண்டர்களை இப்படி அழைப்பதற்காக கோடிக்கணக்கான தொண்டர்கள் கைதட்டிய வரலாறு உலக அரசியலில் எந்த தலைவருக்கும் கிடையாது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, இப்ப நான் பேசுறது டுபாக்கூர். இதுக்கே இவ்வளவு கைதட்டுறீங்கன்னா ஒரிஜினலா என் தலைவர் பேசும்போது எத்தனை கோடிக்கணக்கான தொண்டர்கள் கைதட்டி இருப்பார்கள். அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் எவ்வளவு பெரிய தகவல் தொழில்நுட்பத்தை மக்களுக்கு கொடுத்துச்சு. உடன்பிறப்புங்கிற வார்த்தையை அவர் தான் கண்டுபிடிச்சார். சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த நாளையும் ஒன்னா சேர்த்து ஒரே வார்த்தையில உடன்பிறப்பு அப்படிங்கிறது பெண்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும், குழந்தைகளுக்கும் பொருந்தும், வயதானவர்களுக்கும் பொருந்தும், குழந்தைகளுக்கும் பொருந்தும். இந்த நாளுக்கும் பொருந்துற மாதிரி ஒரு வார்த்தையை கண்டுபிடித்த வார்த்தை சித்தர் யார் என்றால் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். உடன்பிறப்பு வார்த்தைகளை கண்டுபிடிச்சது மட்டும் இல்ல, பஞ்ச் டயலாக்கு அவர் தான் வந்து பிதாமகன். இன்னைக்கு ரஜினி பேசுற பஞ்ச் டயலாக்கு, மற்ற நடிகர்கள் பேசுற பஞ்ச் டயலாக்குக்கெல்லாம் அவர் தான் வந்து ஆரிஜின். இன்னைக்கு ரஜினியோட ஒரு பஞ்ச் டயலாக்கு பயங்கரமா ஒவ்வொரு படத்திலையும் வேணும்னே செட் பண்ணி போடுவாங்க அவருக்குன்னு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி பாட்சா, மாணிக் பாட்சா, பாஷா பாஸ், அந்த ஒரு வரியை சொல்ல விட்டு அப்படியே ஒரு நட கொண்டு வருவாங்க. அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நிம்மதியா இருந்ததாக சரித்திரமே இல்லை. இது அவருடைய குரல்ல பேசுவாரு, கைதட்டுவாங்க. ஆனா இதுக்கெல்லாம் மேல பஞ்ச் டயலாக்கினுடைய உச்சம் நம்ம தலைவர் தான். ஒரு வரியில எவ்வளவு பெரிய விஷயத்தை, மிகப்பெரிய ஞானிகள் எல்லாம் சொல்ல முடியாத தத்துவ விஷயங்களை ஒரு வரியில எளிமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லக்கூடிய ஆற்றல் நம்ம தலைவருக்கு தான் உண்டு. நான் என்று சொல்லும் போது உதடுகள் கூட ஒட்டாது, நாம் என்று சொல்லும் போதுதான் உதடுகளே ஒட்டும். இந்தியாவுக்கே பொருத்தமான ஒரு டயலாக் இது. மத ஒற்றுமைக்கு பயன்படுத்தலாம், ஜாதி ஒற்றுமைக்கு பயன்படுத்தலாம், இன ஒற்றுமைக்கு பயன்படுத்தலாம். நான் என்று சொல்பவன் எவனும் நிம்மதியாக வாழ முடியாது. நாம் என்ற வாழ்க்கை தான் மனிதனுக்கு உகந்த வாழ்க்கைங்கிறத ஒரே வரியில. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லுவாரு, அந்த உதாரணம் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. புகழ்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பத்திரிகைக்காரன் கேட்கிறான். தலைவர் சொல்றாரு, புகழ் என்பது ஒரு பனிக்கட்டியை போல் இருக்க வேண்டும். நாம் அதை இறுக பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நமது கையை விட்டு உருகி ஓடிவிடும். புகழ் என்பது நிழலை போல் இருக்க வேண்டும். நாம் அதை விட்டு விலக வேண்டும் என்று நினைத்தால் தான் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். புகழை தேடி போபவர்களுக்கு புகழ் கிடைக்காது. புகழ் வேண்டாம் என்று விலகி போபவர்களுக்கு புகழ் தன்னைத்தானே தேடி வரும். என்ன ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரு உதாரணம் சொல்றாரு.
சூரியன் உச்சத்திற்கு வரும் பொழுதுதான் நரிகள் இடம் தெரியாமல் போய்விடுவார்கள் அப்படிம்பாரு. எப்படிங்க தலைவர்னு பத்திரிகைக்காரன் கேட்குறாங்க. ஒரு நரி காலையில் நின்றுட்டு இருந்துச்சு, அவனுடைய நிழல்ல பார்த்தா நீளமா இருந்துச்சு. உடனே நரி என்ன நினைச்சிருச்சு, ஆஹா உலகத்திலே நம்ம தான்டா பெரிய ஆளு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சூரியன் உச்சத்துக்கு வர 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 நரியினுடைய நிழல் சின்னதாகி நரி இருக்கிற இடம் தெரியாம போயிடுச்சு. உடனே சொன்னாரு, சூரியன் என்று உச்சத்திற்கு வருகிறதோ அன்று குழப்பம் செய்கின்ற நரிகள் இடம் தெரியாமல் போய்விடும்னு. ஒரு சாதாரண சூரியன் நரியனுடைய நிழலை வச்சு என்ன பவர்ஃபுல்லான ஸ்பீச் பாருங்க. ஒரு இதுல மந்திரி குமாரி படத்துல ஒரு வசனம், நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டில் பூச்சியை யார் யாரை பார்த்து மன்னிப்பு கேட்க வேண்டும். இது பேசுறது எம்ஜிஆர், அவருடைய குரல்ல பேசினா நல்லா இருக்கு. நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டில் பூச்சியை யார் யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், அரண்மனை நாயை அடக்கடா வாயை. இந்த வாக்கியம் அப்படியே இன்னைக்கு தமிழக கவர்னருக்கு அப்படியே பொருந்தது. மந்திரி குமாரில 1956 இருந்தது அரண்மனை நாயே அடக்கடா வாயை. எந்த பவர் இல்லாத நீ எப்படா நீ இவ்வளவு பேசலாம் அப்படின்னு அன்னைக்கு மந்திரி குமாரில அந்த ராஜகுருவை பார்த்து பேசிய அந்த வசனம் இன்னைக்கு நமது தமிழக ஆளுநருக்கு அப்படியே பொருந்தது. இன்னொரு வசனம் எழுதியிருப்பாரு அந்த படத்துல வில்லனா நடிக்கிறவரு நடராஜன். அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க, கடைசியில் தூக்கு மேடையில் நிற்பாரு. அப்ப எல்லாரும் வந்து கேட்பாங்க, தூக்கு தண்டனை கைதிக்கிட்ட உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு. கடைசி ஆசை பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும், இல்லை நான் சாப்பிட்றத வாங்கி கொடுங்க சாப்பிடணும், அல்லது எங்க வீட்டுக்கு போயிட்டு வரணும், இது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனா கலைஞர் எழுதின அந்த வில்லன், உன் கடைசி ஆசை என்ன அப்படின்னா, என் கடைசி ஆசை நாடே நாசமாகட்டும் அப்படின்னா. சாக போறப்ப கூட நாடே நாசமாகட்டும்னு ஒருத்தர் செத்துருக்கான்னா அவன் எப்படியப்பட்ட கொடுமைக்காரன்றதுக்கு இதுக்கு மேல ஒரு உதாரணம் யாரையும் சொல்ல முடியாது. இது வேற யாரும் இல்ல, நம்ம ஒன்றியத்தில் இருக்க பாஜக குரூப் தான். ஒளிய போனாலும் நாடை நாசப்படுத்தி விட்டுத்தான் ஒளிவார்கள் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மேல வேற உதாரணம் சொல்ல வேண்டியது. தகவல் தொழில்நுட்பத்தினுடைய பிதாமகன் அவர் தான். தகவல் தொழில்நுட்பத்துக்கு இன்னைக்கு எத்தனையோ மீடியாவை நம்ம மக்கள் பயன்படுத்துறாங்க. திடீர்னு பார்த்தா பஸ்ல வந்து ஆரம்பிச்சிருவாங்க சில பேர். தோழர்களே, மார்க்ஸ் அவர்கள் என்ன சொன்னார், மார்க்ஸ் அவர்கள் காட்டிய அந்த மார்க்சிய பாதை இருக்கிறதே, பஸ்ல ஆளுக்கு ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு அந்த தோழர்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, இப்படியாவது மார்க்சிசத்தை நம்ம கொண்டு போக மாட்டோமா. இன்னும் சில பேர் நம்ம இவங்க போதகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆத்ம சரீர சுகமளிக்கும் கூட்டத்தில் ஒரு வெளிநாட்டுக்காரரை கூட்டு வந்துருவாங்க. அவர் இங்கிலீஷ்ல பேசுவார், இவர் தமிழ்ல மொழிபெயர்ப்பார். ஜீசஸ் இஸ் தி சேவியர் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னா, இயேசுதான் உலகத்தினுடைய ரட்சகர். ஜீசஸ் வில் கிவ் யூ லைஃப் அண்ட் ஹெல்த். ஜீசஸ் உங்களுக்கு வாழ்க்கையையும் சுக ஆரோக்கியத்தையும் தருவார் அப்படின்னு 2 பேர் பேசுவாங்க. மக்கள்லாம் அப்படியே உட்காந்து. இது ஒரு மீடியா. விளம்பரம், சின்ன சின்ன துண்டு பிரசுரம், அதே மாதிரி கோயில் திருவிழாக்கள்ல விளம்பரங்கள். நான் சின்ன பையனா இருக்கிறப்ப எங்க மாரியம்மன் கோயில்ல விளம்பரம் பண்ணுவாங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா ஆகிய நாடுகளில் மக்கள் விரும்பி போடுவது TAS ரத்தனம் பட்டணம் பொடியுமா. அமெரிக்காவில் போய் பொடி போடுறானா, நாங்கெல்லாம் உண்மையிலே அமெரிக்கால போடுவாங்க போல இருக்கு அப்படின்னு. அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா ஆகிய நாடுகளில் மக்கள் விரும்பி போடுவது TAS ரத்தினம் பட்டினம் பொடி. வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, அங்கு விலாஸ் புகைகளை சுவைத்து பாருங்கள், மகிழ்ச்சியுடைய உச்சகட்டத்திற்கே செல்வீர்கள் அப்படிமா. இதெல்லாம் வந்து அன்னைக்கு எடுத்துக்கொண்ட மீடியா. அன்னைக்கெல்லாம் வந்து தொழில்நுட்பம் இல்லை, இப்படிதான் விஷயங்களை கொண்டு செல்லணும். தலைவர் தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் தன்னுடைய தொண்டர்களுக்கு தன் கருத்துக்களை சொல்வதற்கு அவர் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய ஆயுதம் தலைவர் எழுதிய உடன்பிறப்புகளுக்கான அந்த கடிதம். அந்த கடிதம் என்ற அந்த பவர்ஃபுல்லான மீடியாவை தலைவரை தவிர வேற யாருமே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. கடிதங்கிறது பலவிதமான கடிதம் இருக்கு. ஹாஸ்டல்ல இருக்கப்ப நம்ம அப்பா அம்மாவுக்கு எழுதுவோம் கடிதம், ரொம்ப சிரமமா இருக்கு, ஒரு 200 ரூபா அனுப்பிவிடுங்கப்பா அப்படின்னு இந்த மணி ஆர்டர் கீழே அப்பா ஒரு வரி எழுதியிருப்பார். அந்த வரியை உட்காந்து அவ்வளோ நேரம் திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருப்போம். 200 ரூபாய் அனுப்பிவிட்டேன் மகனே,
பத்திரமாக இருந்து பிஎட் படித்து விட்டு எப்படியாவது வாத்தியார் ஆகிவிடு. திருப்பி திருப்பி எடுத்து எடுத்து எங்கள் அப்பா எழுதியிருக்காரு. எங்கள் அப்பா எழுதியிருக்காரு. இந்த ஒரு வரியை திரும்ப திரும்ப படிப்போம். நான் பிஎட் படிக்கிறப்ப என்னை ஹாஸ்டலில் விட்டு வெளியே போயிட்ட சொல்லிட்டாங்க. அவள் நல்லவனாக இருந்திருக்கேன். ஏதோ ஒரு சேட்டை பண்ணி ஹாஸ்டலில் விட்டு போக சொல்லிட்டாங்க. வெளியில் ஒரு ரூமில் தங்கியிருக்கேன். எங்கள் அம்மா ஒரு கடிதம் எழுதினாங்க. மகனே, ஹாஸ்டலில் விட்டு போயிட்டதுக்காக கவலைப்படாத. பைபிளில் சொல்லியிருக்கு, கட்டுவோர் விளக்கிய கல் தான் மூளைக்கல்லாக அமையும், பயப்படாதே அப்படின்னு. எங்கள் அம்மா அன்னைக்கு கொடுத்த அந்த ஒரு சென்டென்ஸு படிச்சு எப்படியா நம்ம வாத்தியார் ஆகணும்ட்டு, கட்டுவோர் தூக்கி எறிந்த கல் தான் கடைசி அந்த வீட்டுக்கு மூளைக்கல்லாக அமையும், உன்னை ஹாஸ்டலில் விட்டு தூக்கிட்டாலும் நீ கவலைப்படாத, நீ நல்ல வாத்தியார் ஆவன்ட்டு என் பெற்ற தாய் எழுதிய அந்த ஒரு வரி எனக்கு எவ்வளவு பெரிய ஆயுதம். அது மாதிரி அந்த கடிதம்ங்கிறது மிகப்பெரிய பவர்ஃபுல்லான வெப்பன் நம்ம தலைவர் பயன்படுத்தினது. அதில் காதலன் காதலிகளுக்கு எழுதுகிற கடிதம் நானே எழுதினேன். அந்த எழுதி அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும்ட்டு கடைசி வரைக்கும் கொடுக்கல. அந்த பிள்ளை இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்றிருக்கு. நானும் மேடையிலாம் சொல்கிறேன், அந்த பிள்ளை இது வரைக்கும் சந்திக்க முடியல. அந்த பிள்ளை கடிதம் எங்களுக்கு என்ன பெரிய, நாங்கள் என்ன கலைஞர் மாதிரி கவிஞரா? கிடையாது. அன்னைக்கு இருந்த கவிஞர் வாலி எழுதின பாட்டை தான் இதோ எழுதி அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும்னு எழுதி வச்சோம். அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலில் ஓர் கவிதை அப்படின்னு எழுதி வச்சு கடைசி வரைக்கும் கொடுக்க முடியல. இன்னைக்கு கமலஹாசனுடைய கடிதம் அது பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சு. இன்னைக்கு கண்மணி, அன்போட காதலன் நான் எழுதும் கடிதம், மடல் இல்லை லெட்டர் இல்லை கடிதம்னே போட்டுக்க அப்படின்னா அந்த பிள்ளை கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி, நான் சைக்கியம், நீ சைக்கியமா? எழுது. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னைய நினைக்கிறப்ப வார்த்தை கொட்டுது, ஆனா எழுதன்னு நினைக்கிறப்ப வார்த்தை முட்டுது. இதை எழுதிடவா அப்படிங்க. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது அப்படின்ட்டு கமலஹாசன் காலத்து கடிதம். ஆனா என் தலைமை எழுதின கடிதம் இருக்கு பாருங்க, அடாராடாடா. தன்னுடைய பிறந்த வருடம் எப்படிப்பட்ட வருடம்ங்கிறத தொண்டர்களுக்கு சொல்றாரு. 1924 அந்த வருடத்துல என்னென்ன உலக அளவில் நடந்தது அப்படிங்கிறத கடிதத்தில் எழுதியிருக்காரு. 1924ங்கிற ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு? காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற ஆண்டு 1924. லெனின் ரஷ்யாவிலே மிகப்பெரிய அரசியல் தலைவராக உருவான ஆண்டு 1924. இன்னொரு சம்பவம் எழுதியிருக்காரு. வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியார் வெற்றி பெற்ற ஆண்டு 1924. அந்த ஆண்டுல தான் நான் பிறந்தேன்னு தொண்டர்களுக்கு தான் பிறந்த ஆண்டை வைத்து உலக அரசியலை பற்றி எல்லாம் சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தலைவர். அந்த தலைவருடைய நூற்றாண்டு விழாவில் தகவல் தொழில்நுட்ப அணிகிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம கையில தான் இருக்கு. வார் ரூம் என்ற பெயர்ல மற்ற கட்சிக்காரர்கள் எல்லாம் மிகப்பெரிய பொய் பிரச்சாரங்களை அள்ளி தெளிக்கிறார்கள். ஒரு காலத்துல நான்லாம் மேடைக்கு போயிட்டு இருக்கப்ப எங்க அண்ணன் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் என்னை வச்சு நிறைய பட்டிமன்றம் அந்த மங்கள மகாலில் நடத்தியிருக்காரு. அவர் என்னுடைய மிகப்பெரிய ரசிகர். அவரு ஒரு ஜோக்கு, நான் சொன்ன ஜோக்கை திருப்பி அவர் சொல்லும் போதே அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். நீ சொன்ன ஜோக்கில் வந்து சொல்லுங்க அப்படின்னு, அது எனக்கு ரொம்ப எதிரிமா பிடிக்கும் அப்படின்னு அவர் ரசித்த ஜோக்கை சொல்கிறேன். இந்த சினிமா பற்றி எப்படி மக்களை கெடுக்குதுங்கிறதுக்கு நீ ஒரு உதாரணம் சொல்லியிருப்ப, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு வயசான பெரியவர் வேட்டியை மட்டும் கட்டிட்டு சாயந்தரமாக குளிக்க போயிருக்காரு. அவர்கிட்ட ஒரு வேட்டி தான் இருக்குது. அந்த வேட்டியை அலசி காய போட்டு அந்த குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. வெள்ளை வேட்டி. பொம்பளைலாம் என்ன நினச்சிருச்சுங்க, சினிமா படம் போட போகிறாங்க, அதான் ஸ்க்ரீன் கட்டியிருக்காங்கன்ட்டு அந்த வேட்டிக்கு இந்த பக்கம் பொம்பளையெல்லாம் உட்காந்து என்னக்கா அண்ணன் படமே போடல, மிஷினை கொண்டு வந்தா வைக்கவே இல்லை, ஸ்க்ரீனை கட்டியிருக்காங்க, படம் போடாமல் விட்டுருக்காங்க.
உடனே இந்த கிழமை ஒண்ணும் இல்லாம குளிச்சிட்டு இருக்காரு. என்னடா உறவு பொம்பளை உட்கார்ந்துருக்கு, இதுகள்கிட்ட நம்ம எப்படா போய் நிக்கிறது, எப்படி அதுகளை போ சொல்றது, இந்த கம்யூனிகேஷன் எப்படி பாஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? உள்ள இருந்துகிட்டே இந்தா நானு ஒண்ணும் இல்லாம குளிச்சுக்கிட்டு இருக்கேன், அது சினிமாவும் கிடையாது ஒரு கழுதையும் கிடையாது, போய்கிட்டு அப்படின்னா அந்த பொம்பளை எல்லாம் போயிருச்சுயா. அதுக்கப்புறம் பெருசு எந்திரிச்சு வந்து வேட்டையை கட்டிட்டு போனாரு. ஒரு சினிமா மக்களை இப்படி பாடுபடுத்துங்கிறதுக்கு இந்த உதாரணத்தை முன்ன கேசட்ல நான் சொல்லியிருக்கேன். அதை அவர் சொல்றப்ப அண்ணன் பொய்யாமொழி அண்ணன் சொல்றப்ப சொல்லிக்கிட்டே சிரிப்பாரு. அப்படியே அந்த வேட்டைய பொம்பளையா இதெல்லாம் எப்படியா நீ யோசிச்சு சொல்ற அப்படின்பாரு. பக்கத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போது ஞாபகம் வந்துடும் பொறையேறி. ஒரு மாபெரும் ரசிகன், என்னுடைய பேச்சுக்கு அப்படி ஒரு ரசிகனை நான் பார்த்ததே இல்லை. முன்னாடி உட்கார்ந்தாருன்னா கண்ணெல்லாம் கலங்கி கலங்கி அப்படியே தொடச்சிட்டே இருப்பார், அப்படி ரசிப்பார். அதனால இன்னைக்கு உங்க கையில கொடுக்கப்பட்ட பெரிய ஆயுதம் மிகப்பெரிய பொய் பிரச்சாரங்களை, அளவு கடந்த பொய் பிரச்சாரங்களை எதிர் அணியினர் நமது மீது பாய்ச்சுகிறார்கள். கலைஞர் இந்த நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யலைங்கிறத திருப்பி திருப்பி பாய்ச்சுறான். நீங்கள் செய்ய வேண்டியது, கலைஞர் இந்த நாட்டிற்கு நிறைய செய்திருக்கிறார் என்று சொல்வதை விட என்னென்ன செய்திருக்கிறார் என்பதை புள்ளி விவரமாக அவர்கள் ஒரு வரியில் சொல்வதை நீங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு வரியில் சொல்லி 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 அந்த பொய் பிரச்சாரங்களை முறியடிக்கின்ற மகத்தான பணி உங்களுடைய கையில் தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தகவல் தொழில்நுட்பங்கிறது எவ்வளவு பவர்ஃபுல்லானதுங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர்ல நான் பேசிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள மோடியை பொல பொல என்று பொழந்த லியோனி அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு 10 யூடியூப் சேனல்ல வந்துருது. ஒரு காலையில் நான் எந்திரிக்கிறதுக்குள்ள 1.5 லட்சம் பேர் பார்த்துடுறாங்க நான் பேசுறத. நான் பேசின 17 தொகுதியில் நான் பிரச்சாரம் பண்ண அந்த பிரச்சாரங்கள் எல்லாம் இன்னைக்கு மற்ற யூடியூப் சேனல்கள்ல ஒவ்வொரு வரியா எடுத்து எடுத்து அப்படியே ஷார்ட்ஸா போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுல எந்த ஷார்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, அதிமுக ஒரு விளம்பரம் கொடுத்துருந்துச்சு, ஒற்றை வீரரால் வாங்கி அடிப்போம். அதுக்கு நான் பதில் கொடுத்துருந்தேன். லேடிஸ்லாம் அப்படி நிற்கிறாங்க, நான் வேன்ல இருந்து பேசுறேன், அக்கா ஒத்த விரல்ல அடிச்சு பாருங்க வலிக்குதா அப்படின்னு. இல்லப்பா வலிக்குது. ஆனா அவர் ஒரு விரல்ல வாங்கி வாங்கி அடிப்பாராம், எப்படி வலிக்கும்? அவர் கையில் இருந்த 4 விரலை இழந்துட்டார். ஒன்று ஜெயலலிதா அம்மா, இன்னொன்று சசிகலா அம்மா, இன்னொன்று ஓபிஎஸ், இன்னொன்று அவர்களுடைய தொண்டர்கள். இந்த 4 இழந்துட்டு ஒரு விரலோடு தான் இன்னைக்கு இருக்காரு. அதனால அவருக்கு வசனத்தை கூட தப்பா எழுதி கொடுத்துருக்கான். இவருக்கு யாரு தான் டயலாக் எழுதி கொடுப்பாங்களோ, ஒற்றை விரலால் வாங்கி அடிச்சா வலிக்கவே வலிக்காது, ஒரு விரல்ல என்ன செய்யலாம்னா மண்டையை சொரியலாம், வேற என்ன செய்யலாம், கண்ணில் இருக்க தூசியை துடைக்கலாம், காது குடையலாம். அதை தவிர ஒத்த விரல்ல ரசம் சோறு திங்க முடியுமா, ஒரு விரல்ல சோறு திங்க முடியுமா, ஒரு விரல்ல சோறாக்க முடியுமான்னு அந்த பொம்பளைகிட்ட சொன்னா, ஆமாப்பா தம்பி நல்லா பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு மாசத்துல அந்த விளம்பரத்தையும் நிறுத்திட்டாங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போங்கிறத மாத்திட்டு தமிழக உரிமையை காப்போம் வாக்களிப்பேர் அப்படின்னு அவங்க சின்னத்தை சொன்னாங்க. இதை நம்ம தலைவர்கிட்ட சொன்னேன், தலைவரே பிரச்சாரத்தையே மாற்றி விட்டான் தலைவரே அப்படின்னு. என்னையான்னு கேட்டார், ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம். இது மாதிரிதான் நம்மளுடைய பிரச்சாரம், எதிர் பிரச்சாரம் அப்படி இருக்கணும். அதே மாதிரி நமது பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல பாஜக என்ன செய்யறாங்களோ அதே யுக்தியை நான் கையாண்டேன். மோடி வந்து இப்படி இப்படி கும்பிடுற ஒரு போட்டோ, ஒரு 5 போட்டோ எடுத்துக்கிட்டேன் கையில, எல்லாத்திலையும் காமிச்சேன். இந்திய பிரதமர்கள்ல இது மாதிரி ஒரு கூல கும்பிடு போட்ட பிரதமரை யாரையாவது பார்த்துருக்கீங்களா? நேரு கும்பிட்டு இருக்காரா, லால் பகதூர் சாஸ்திரி கும்பிட்டு இருக்காரா, இந்திரா காந்தி கும்பிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு அதுக்கு விளக்கம். அதே மாதிரி ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போட்ட வேஷம், ஒரு 50 விதமான தலப்பா கட்டி அவருடைய போட்டோ இருக்கு, அதை பூரா காமிச்சேன். இப்படி வேஷம் போட்ட ஒரு ஒன்றிய பிரதமரை நீங்க பார்க்க முடியுமா? இப்படிலாம் வந்து ஒரு சின்ன புகைப்படத்தை வைத்து பவர்ஃபுல்லான விஷயங்களை நம்ம எடுத்து செல்லலாம். அதனால கலைஞர் அவர்கள் இயல், இசை, நாடகம், பேச்சு, கவிதை அனைத்தையும் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக கொண்ட தகவல் தொழில்நுட்பத்தின் பிதாமகன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய 100ஆண்டு விழாவில் தகவல் தொழில்நுட்ப அணி திருச்சி தெற்கு மாவட்டத்தில்
மிக அருமையான ஒரு பணியை செய்திருக்கிறீர்கள். இது எல்லா மாவட்டத்திற்கும் இந்த பணி பரவ வேண்டும். இதே போல் எல்லா மாவட்டத்திலும் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தகவல் தொழில்நுட்ப அணியை வெற்றிகரமான அணியாக நாம் கொண்டு செல்ல முடியும் என்று ரொம்ப இந்த நேரத்தில் உங்களுக்கு என்னுடைய கருத்துக்களை தெரிவித்து, ரொம்ப நேரம் நாம் பேசலாம், அதற்குரிய டைம் இல்லை. நம்முடைய தொழில்துறை அமைச்சர் அவர்கள் பேச வேண்டியிருக்கு. அதனால் அவர்களுக்கு வழிவிட்டு அவர்களுடைய காலத்தில் இந்த தகவல் தொழில்நுட்ப அணியை மிக அற்புதமான அணியாக அவர் பயன்படுத்தி 2026 200க்கு மேற்பட்ட தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மீண்டும் நம் தங்க தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற காலத்தை உருவாக்குகின்ற காலம் உங்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.